அன்பார்ந்த இன்றைய நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்று நாம் பார்க்க உள்ளது நமது இந்தியாவில் பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள். நமது இன்றைய நியூஸ் நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும், தற்காலத்தில் விமானங்களை விட ட்ரோன்கள் தான் போர் என்று வரும்போது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை அறிவார்கள். ஏற்கனவே நடந்த ஆர்மேனியா, அஜர்பைஜான் நாடுகளுக்கிடையே நடந்த போரானாலும் சரி, தற்போது நடந்து கொண்டிருக்கிற ரஷ்யா உக்ரைன் போரானாலும் சரி, அல்லது ஹமாஸ் இஸ்ரேல் ஆகிய இருவருக்கும் இடையே நடந்து வரக்கூடிய போராக இருந்தாலும் சரி, அதிகமாக பயன்படுத்தப்படுவது இந்த ட்ரோன்கள் தான் நண்பர்களே. இந்த ட்ரோன்களானது விலை மிக குறைந்தது. இவற்றை இயக்குவதற்கு ஆட்கள் தேவையில்லை. ஒரு நாட்டிற்குள் செல்வதற்கோ அல்லது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எதிர்நாட்டு இலக்குகளை தாக்குவதற்கோ இந்த ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு அந்த ட்ரோன்களில் ஆட்கள் செல்ல வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமில்லை நண்பர்களே, இவை மிக எளிதாக உடனடியாக தயாரித்து விடலாம். அதிக நாட்கள் இவற்றை உருவாக்குவதற்கு அதிக நாட்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆகவே இவ்வாறான போர்களில் அதிகமாக பயன்படுத்துவதற்கு தற்போது இந்த ட்ரோன்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதனை நமது இன்றைய நியூஸ் நண்பர்கள் அறிவார்கள். முதலில் இந்த ட்ரோன்கள் அதிகமாக பயன்படுத்திய நாடு அஜர்பைஜான் மற்றும் ஆர்மேனியா 2 நாடுகள் தான். இந்த ட்ரோன்கள் உற்பத்தியில் தற்போது மிக சிறந்து விளங்கக்கூடிய நாடு எது என்று பார்த்தால், முதலில் அமெரிக்கா, 2வது சைனா, 3வது துருக்கி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த நாடுகள் முதலிலேயே இந்த ட்ரோன்களை தயாரிக்க ஆரம்பித்து விட்டன. ஆகவே அவற்றில் மிக திறமை வாய்ந்த தொழில்நுட்பங்களை உற்பத்தி செய்து வைத்துள்ளன. நம்மிடம் இது போன்ற தொழில்நுட்பங்கள் இல்லை. தற்போதுதான் இந்த ஆர்மேனியா அஜர்பைஜான் சண்டைக்கு பின்புதான் தற்போது நடந்து வரும் இந்த ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இருவருக்கு இடையே நடந்த சண்டையில் தான் இந்த ட்ரோன்களின் ஆதிக்கம் மிக அதிக அளவில் உள்ளது என்பதனை இந்தியா கண்டு கொண்டது. ஆகவே நாமும் இந்த ஆயுதங்களை, இந்த ட்ரோன்களை தயாரிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னரே நாம் ஆரம்பித்து விட்டோம். தற்போது தபாஸ் TAPAS என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனானது ஆளில்லா விமானமானது உருவாக்கப்பட்டு அது சோதனை செய்யப்பட்டது. ஆனால் அதில் இனியும் சிறந்த வெற்றி கிடைக்கவில்லை. ஆகவே அந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளும் கண்டுபிடித்துள்ளோம். அது நமது தேஜாஸ் Mark 1A விமானத்திற்கு ஈடாக உள்ளவாறு அவற்றிலும் தற்போது சோதனை நடந்து வருகிறது. இனியும் அவற்றில் முழுமையான வெற்றி கிடைக்கப்பட்டு அவை இனியும் தயாரிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆகவே நமது இந்திய நாடானது இந்த ட்ரோன்கள் தயாரிப்பதில் சற்று தொழில்நுட்பத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஆகவே நாம் இதன் காரணமாக நமது நட்பு நாடான இஸ்ரேலிடம் நாம் ஏற்கனவே பல வகையான ட்ரோன்களை வாங்க ஆரம்பித்து விட்டோம் நண்பர்களே. இவற்றில் முதலாக ஹெரான் என்று சொல்லக்கூடிய Mark 1 என்ற ஆளில்லா விமானத்தை நாம் வாங்கினோம். HERON ஹெரான் Mark 1 என்ற ஆளில்லா விமானம். இது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனம் தயாரித்தது. அடுத்தபடியாக செர்ஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தையும் நாம் இஸ்ரேல் நாட்டிடமிருந்தே வாங்கினோம். இந்த 2 வகையான ஆளில்லா விமானங்களும் ஹெரான்ஸ் Mark 1 அண்ட் செர்ஜர்ஸ் என்ற 2 வகையான ஆளில்லா விமானங்களும் கண்காணிப்பு, உளவு பார்த்தல் மற்றும் வேவு பார்த்தல் ஆக பணிகளுக்காக இது SIR என்று சொல்வார்கள். ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் வீடியோக்களில் இது சம்பந்தமாக நாம் விரிவாக பார்த்துள்ளோம். சர்வேலன்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரெகனைசன்ஸ் என்று கூறுவார்கள். உளவு பார்த்தல், கண்காணிப்பு செய்தல் மற்றும் வேவு பார்த்தல் ஆகிய பணிகளுக்காக மட்டுமே இந்த வகையான ட்ரோன்கள் இதுவரை நமது இந்திய நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இந்த ட்ரோன்கள் எதிர்நாட்டில் என்னென்ன நடக்கின்றன என்பதனை முழுமையான விவரங்களை நமக்கு கொடுக்கும். ஆனால் இவை விவரங்களை மட்டுமே தெரியும். இவற்றில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எதுவுமே இதுவரை பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே தற்போது நம்ம இந்திய நாடானது நமது உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு ஏராளமான ட்ரோன்களை தயாரித்து சோதனை செய்து வருகிறது. அது இவை பெறுவதற்கு இனியும் 1 அல்லது 2 வருடங்கள் ஆகலாம் என தெரிகிறது. இவை மட்டுமின்றி வேறு சில வகையான ட்ரோன்களும் இந்தியாவிலே உள்நாட்டிலே தயாரிக்கப்படுகின்றன. நண்பர்களே, நமது இராணுவத்தில் பயன்படுத்துவதற்கு ஸ்வாம் ட்ரோன்களும் உள்ளதென நாம் பார்த்தோம். இந்த ஸ்வாம் என்றால் மொத்தமாக வரக்கூடியது, மொத்தமாக சென்று தாக்கக்கூடியது. ஆகவே ஆயிரக்கணக்கில் ட்ரோன்களை ஒரு இடத்தில் வைத்து ஒரு ரிமோட் மூலம் இந்த ஆயிரக்கணக்கிலான ட்ரோன்களை இயக்கப்படும். இவை நேராக பறந்து சென்று எதிர்நாட்டு இலக்கைகளை தாக்கி மீள திரும்ப வந்துவிடும். ஆகிய இந்த ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் செல்லும் பொழுது
இதில் தெரியக்கூடிய எல்லா வகையான இலக்குகளும் அளிக்கப்படும். ஆகவே இந்த வகையான ஸ்வாம் ட்ரோன்கள் இந்திய நாட்டு நிறுவனமானது இந்தியாவிலேயே நமது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்து அவை இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு அவையும் எதிரி நாடுகள் மீது பயன்படுத்துவதற்கு தற்போது இராணுவத்தில் தயாராக உள்ளது நண்பர்களே. இவை மட்டுமின்றி வேறு சில வகையான ட்ரோன்களும் இந்தியாவிலே உள்நாட்டிலே தயாரிக்கப்படுகின்றன. இந்த வகையான ட்ரோன்கள் எதிர்நாட்டு இலக்கினை நோக்கி சென்று அவற்றை தாக்கி அங்கேயே அழிந்துவிடும். ஆகவே இந்த ட்ரோன்கள் செல்லும் போது அந்த இலக்கின் மீது வெடித்து சிதறி அந்த இலக்கினை அழித்துவிடும். இந்த வகையான ட்ரோன்களும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு பயன்படுத்துவதற்கு தயார் நிலையில் உள்ளன. ஆகவே நமது இராணுவத்தில் ஸ்வாம் ட்ரோன்களும் ட்ரோன்களும் நிறைய அளவில் தயாரிக்கப்பட்டு இராணுவத்தில் சண்டை என்று வரும்போது பயன்படுத்துவதற்கு தயார் நிலையில் உள்ளன. விமானங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளவாறு இந்த ஸ்வாம் ட்ரோன்களும் அட்டாக் ட்ரோன்களும் மிக தயாரான நிலையில் உள்ள நண்பர்களே. அடுத்த நண்பர்களே, நாம் மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் அடங்கிய நமது இந்திய நாடு வெகு நாட்களாக எதிர்பார்த்து வந்த ஒரு ட்ரோன் ஒன்று நாம் இஸ்ரேல் நாட்டிடமிருந்து ஏற்கனவே வாங்கியுள்ளோம் நண்பர்களே. அதாவது ஹெரான் மார்க் 2 HERON ஹெரான் மார்க் 2 என்ற ஒரு ஆளில்லா விமானத்தினை அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இது நாம் ஏற்கனவே 4 எண்களை நமது விமானப்படை இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திலிருந்து வாங்கி தற்போது பயன்படுத்தி வருகிறது நண்பர்களே. இதுல முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னவென்றால், இது தரையிலிருந்து 36,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. அப்போ அது மட்டுமல்ல, இது தொடர்ந்து 36 மணி முதல் 45 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடியது. ஆக ஒரு தடவை இவற்றை இயக்கிவிட்டால் இது 36,000 கிலோமீட்டர் வரை சென்று 45 km/h என்ற வேகத்தில் சென்று சுமார் 36 மணி முதல் 45 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடியது. இது நமது உள்நாட்டிலேயே பறக்கலாம், வெளிநாட்டிற்கு சென்று நமது எதிர்நாட்டுக்கு சென்றுதான் இது அங்கு தனது பணியை செய்ய வேண்டியது என்பதில்லை, அங்கேயும் செலுத்தலாம். ஆகவே மேல பறக்கிறது, இந்தியா இதை மேல பறக்க விட்டுள்ளது என்பது எதிர் நாடுகளால் அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னால் 36,000 அடிக்கு மேல் இது பறக்கக்கூடியது. அது மட்டுமில்லை நண்பர்களே, இது மிக சிறந்த சென்சார்கள் மற்றும் கேமராக்கள் மற்றும் ரேடார்கள் இதில் உள்ளன. ஆகவே எதிர் நாட்டில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக ஒரு நாட்டில் உள்ள அனைத்து இலக்கினையுமே ஒரே நேரத்தில் காண்பிக்கும். ஆகவே சைனாவையும் பாகிஸ்தானையும் ஒரே நேரத்தில் 2 நாடுகளையும் நமது இந்திய எல்கையிலிருந்து அவற்றை முழுமையாக கவனிக்க முடியும். அது மட்டுமில்லை நண்பர்களே, மிக சிறந்த தொழில்நுட்பமான சேட்டலைட் கம்யூனிகேஷன் இந்த ட்ரோனில் உள்ளது. ஆகவே இந்த ட்ரோனில் உள்ள இந்த சேட்டலைட் தொழில்நுட்பத்தை வைத்து நாம் இந்த சேட்டலைட் மூலம் இந்த ட்ரோனுக்கு வேண்டிய கட்டளைகளை நாம் பிறப்பிக்க முடியும். அதே போன்று இது சேகரிக்கக்கூடிய அந்த SIR என்று சொல்லக்கூடிய சர்வேலன்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரெகனைசன்ஸ், உளவு பார்த்தல், கண்காணிப்பு செய்தல் மற்றும் வேண்டிய வேவு பார்த்தல் ஆகிய பணிகளையும் செய்து அதன் விவரங்களை சேட்டலைட் மூலம் நமது தரை மையத்துக்கு, கட்டுப்பாட்டு மையத்திற்கு உடனடியாக இதை அனுப்பி கொண்டிருக்கும். ஆகவே பல வகையான தொழில்நுட்பங்களோடு இந்த ஹெரான் மார்க் 2 என்ற ஆளில்லா விமானம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவற்றிலிருந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், அதிக தூரத்திற்கு சென்று தாக்கக்கூடிய மிக பல சிறந்த ஏவுகணைகளையும் இந்த ஆளில்லா விமானம் மூலம் நாம் எதிர் நாட்டின் மீது அனுப்ப முடியும். அது மட்டுமில்லை நண்பர்களே, மிக சிறிய ஆளில்லா விமானம் ஆதலால் இதை இங்கிருந்து எதிர்நாடுகள் கண்டறிவதும் அவற்றை தாக்குவதும் சற்று கடினமான ஒரு செயல்தான். மீண்டும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் என்னவென்றால் நண்பர்களே, லேசர் இலுமினேஷன் டெக்னாலஜி உள்ளது. இதன் மூலம் இது எதிர்நாட்டு இலக்கின் மீது இந்த லேசர் பீம்களை செலுத்தும் பொழுது அந்த விமானங்களும் அழிக்கப்படலாம். அது மட்டுமல்ல, அந்த இலுமினேஷன், அதாவது அந்த எதிர்நாட்டின் மீது ஒரு ஒளியை உருவாக்குதல், அவ்வாறு உருவாக்கும் போது அந்த எதிர்நாட்டின் இலக்குகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம் நாட்டின் மீது பறந்து வரக்கூடிய விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர்கள் அல்லது ட்ரோன்களை
இந்த லேசர் இலுமினேஷன் மூலம், லேசர் ஒளிக்கதிர்கள் மூலம் அவற்றை நாம் தெளிவாக கண்டறியலாம். ஆகவே நம் நாட்டு விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர்கள் அல்லது நம்ம மிசைலை வைத்து அந்த இலக்குகளை எளிதாக நம்ம அழிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த ஹெரான் மார்க் 2 ட்ரோன் தருகிறது நண்பர்களே. அது மட்டுமல்ல, இந்த ட்ரோனானது 35,000 முதல் 40,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. எந்த விதமான மேகமூட்டமாக இருந்தாலும், பனிமூட்டமாக இருந்தாலும், டெம்பரேச்சர் ஆனது -0°க்கு கீழே சென்றாலும் இந்த ட்ரோனானது ஏற்கனவே சமவெளி பகுதியில் பணி செய்தது போல் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த மோசமான காலநிலையிலும் இது மிக சிறப்பாக பணி செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது நமது விமானப்படை இதை பயன்படுத்தி வருகிறது. இஸ்ரேல் விமானப்படையானது இந்த ஹெரான் மார்க் 2 ஆளில்லா விமானத்தை வைத்துத்தான் ஹமாஸ் போராளிகள் காசா பகுதியில் எங்கெங்கே ஒளிந்துள்ளார்கள், என்னென்ன டனல்கள் இருக்கின்றன, எங்கெங்கு ராக்கெட்டுகள் ஒளித்துள்ளார்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் சேகரித்து உடனடியாக தாக்குதல் செய்து அதனை அழித்து வருகிறார்கள். ஆகவே இந்த வகையான 4 ஆளில்லா விமானங்களை நமது இந்திய அரசு ஏற்கனவே கொள்முதல் செய்து இவற்றை பயன்படுத்தி வருகிறது நண்பர்களே. அது மட்டுமல்ல, நமது இந்திய அரசானது இஸ்ரேல் நாட்டிடம் பேசி அடுத்த மிக சிறந்த தலைமுறை ஆளில்லா விமானமான ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார் லைன் HERMES ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார் லைன் என்ற ஒரு ஆளில்லா விமானத்தினை வாங்குவதற்கு ஆர்டர் செய்துள்ள நண்பர்களே. இந்த விமானமானது இதே போன்று ஹெரான் மார்க் 2 விமானத்தை போன்ற மிக அதிக தொழில்நுட்பங்களோடு சேட்டலைட் கம்யூனிகேஷன் உள்ளவாறு பெறப்பட்டுள்ளது. இந்த ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார் லைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளில்லா விமானமானது இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலம் நமது இந்திய இராணுவத்தின் தரை கண்காணிப்பு மையத்திற்கு தொடர்பு கொள்வதோடு நமது ஆங்காங்கே பறக்கக்கூடிய விமானங்கள் P-8I என்று சொல்லக்கூடிய ஆளில்லா கண்காணிப்பு விமானம் ஆகிய அனைத்தையுமே இது தொடர்பு கொள்ளக்கூடியது. ஸோ இந்த ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார் லைன் என்ற ஆளில்லா விமானத்தை நாம் ஹெரால்ட் மார்க் 2 என்ற ஆளில்லா விமானத்தில் உள்ள அனைத்து தொழில்நுட்பங்களும் இருப்பதோடு அதை விட கூடுதலான தொழில்நுட்பங்களும் இதில் உள்ளதாக கூறப்படுகிறது. நமது இந்தியன் ஆர்மியும் இந்திய நேவியும் இதை 2 எண்கள் பெறுவதற்கு ஏற்கனவே ஆர்டர் செய்து விட்டது. ஆனால் இந்திய விமானப்படையானது மறுபடியும் 4 எண்களோடு 2 எண்கள் ஹெரால்ட் மார்க் 2 அந்த ஆளில்லா விமானத்தை பெறுவதற்கு ஆர்டர் செய்துள்ளது நண்பர்களே. இவை அனைத்துமே இந்த முப்படைகளும் தனது பவருக்குள், அதாவது குறைந்தது 300 கோடி வரை ஒரு நேரத்தில் இந்த முப்படைகளுமே தனித்தனியாக உடனடியாக தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை வாங்கி கொள்ளலாம். அதற்கு அரசு ஏற்கனவே அனுமதி அளித்துள்ளது. அந்த அனுமதியின் அடிப்படையில் இந்த முப்படைகளுமே தனக்கு உள்ள இந்த பவரின் அடிப்படையில் இந்த ஆளில்லா விமானங்களை பெறுவதற்கு தற்போது லேட்டஸ்டாக 1 வார காலத்துக்கு முன்பாக ஆர்டர் செய்துள்ள நண்பர்களே. இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, இந்த ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார் லைன் என்ற ஆளில்லா விமானத்தினை இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனமானது இந்தியாவிலேயே தயாரித்துக் கொள்வதற்காக அதானி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் என்ற நிறுவனத்திற்கு ஹைதராபாத்தில் உள்ள நிறுவனம், இந்த நிறுவனத்திற்கு ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியுள்ளது. மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே கையெழுத்தாகி இந்த ஆளில்லா விமானமானது நமது அதானி ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்தினால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு சோதனையும் நடந்து தற்போது இராணுவத்திற்கு சேர்க்கும் அளவிற்கு இந்த ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார் லைன் ஆளில்லா விமானமானது தற்போது தயார் நிலையில் உள்ளன நண்பர்களே. இந்த விமானங்களில் தான் 4 எண்களை வாங்குவதற்கு இந்திய நேவியும் இந்திய ஆர்மியும் ஆர்டர் செய்துள்ளது. இது சம்பந்தமாக ஒரு சந்தேகம் நேர்ந்தது. தற்போது இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் சண்டை நடந்து வருவதால் இந்த 4 ஹெர்ம்ஸ் ஆளில்லா விமானங்கள் சப்ளை செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அதானி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் நிறுவனமானது
இந்த ஆளில்லா விமானத்தின் பாடியானது ஃபியூசலேஜ் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டது. இதற்கு 1-2 பாகங்கள் மற்றும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வர வேண்டும். அவையும் ஏற்கனவே வந்துவிட்டது. ஆகவே இந்த ஆளில்லா விமானங்கள் 4 எண்களை நாங்கள் இந்திய கப்பற்படைக்கும் இந்திய ஆர்மிக்கும் உரிய காலத்திற்கு முன்பாகவே வழங்கிவிடும் என அது உறுதியளித்துள்ளது நண்பர்களே. ஆகவே நம்ம இந்திய நாடானது நமது இந்திய நாட்டை வான்வெளியை பாதுகாப்பதற்காக எதிர்நாட்டு போர் என்று வந்தால் அவற்றை அடித்து நொறுக்குவதற்காக வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்துள்ளது நமக்கு பல ஊடகங்கள் வந்துள்ள செய்திகள் மூலம் தெரிய வருகிறது நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, அடுத்து மிக முக்கியமாக நாம் பார்க்க உள்ளது, நாம் இந்த ட்ரோன்கள் தவிர அமெரிக்காவிலிருந்து MQ-9B என்ற ஆளில்லா விமானத்தையும் நாம் வாங்க உள்ளோம் என்பதனை நாம் ஏற்கனவே ஒரு தனி வீடியோவாக நமது இன்றைய நியூஸ் சேனலில் வெளியிட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் அவற்றை பார்த்து விவரம் தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நாம் முதலில் பார்த்த ஹெரான் மார்க் 2 மற்றும் ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார்லைன் இந்த 2 ஆளில்லா விமானங்களும் 35,000 முதல் 45,000 அடி தூரத்தில் சென்று பறக்கக்கூடியது. இவற்றை மீடியம் ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் ஆளில்லா விமானம் என்று கூறுகிறோம். அதாவது மீடியம் ஆல்டிடியூட் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பறக்கக்கூடிய ஆளில்லா விமானம் லாங் எண்டூரன்ஸ் என்று கூறுகிறோம். அதாவது மீடியம் ஆல்டிடியூட் அண்ட் லாங் எண்டூரன்ஸ் என்றால் பறக்கக்கூடிய கால அளவு. ஆகவே மீடியம் ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் என்று இந்த ஹெரான் மார்க் 2 ஆளில்லா விமானத்தையும் ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார்லைன் ஆளில்லா விமானத்தையும் கூறுகிறோம். இந்த MQ-9B என்று சொல்லக்கூடிய இந்த ஆளில்லா விமானம் அமெரிக்காவில் நாம் வாங்கக்கூடியது. ஜெனரல் அட்டாமிக்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்துள்ளது. இது ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் ஆளில்லா விமானம் என்று கூறுகிறோம். ஹை ஆல்டிடியூட் என்றால் இது 60,000 அடிக்கு மேல் பறக்கக்கூடியது. சுமார் 48 மணி நேரத்திற்கு மேல் பறக்கக்கூடியது. 2 நாட்களுக்கு மேல் இதை ஏவி விட்டால் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கும். ஆகவே இதை வைத்து நாம் ஒரு போர் என்று வரும்போது தொடர்ந்து கண்காணிப்பு செய்திருக்கும் எதிர்நாட்டு இலக்குகள் எங்கே உள்ளன என்பதை கண்டு இந்த ட்ரோன்களிலிருந்தே அனுப்புவதற்கு தேவையான மிசைலை அனுப்பியும் நாம் எதிர்நாட்டு இலக்கினை அழித்து நாம் வெற்றி காண முடியும். ஆகவே நண்பர்களே, இது மட்டுமல்ல, நாம் அடுத்த ஒரு வீடியோ வெளியிட உள்ளோம். அந்த வீடியோ பெரும்பாலும் நாளை வெளிவரும் என்று எதிர்பார்க்கின்றேன். சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் போர் என்று வந்தால், ஈவன் பாகிஸ்தானும் இந்த போருடன் சைனாவுடன் சேர்ந்து வந்தால் இந்தியா ஜெயித்து விடுமா என்பதை பற்றி நாம் நாளை இன்றைய நியூஸ் வீடியோ சேனலில் ஆராய உள்ளோம். ஆகவே நண்பர்களே, இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நாளை போர் என்று வந்தால் இந்தியா சைனாவை வெற்றி கொள்ளுமா என்ற வகையிலான ஒரு வீடியோ செய்தியை பார்க்க போகிறோம். ஆகவே நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.